போறதுக்கு முன்னாடி முதல்ல நடந்து முடிஞ்ச இந்த குரூப் 4 தேர்வு இதை பத்தி நம்ம பேசிடலாம். குரூப் 4 தேர்வு கட்டாயம். எழுதி முடித்த தேர்வர்கள் நிறைய பேர் அந்த தேர்வு ரொம்ப கடினமா இருந்தது அப்படின்ற ஒரு வருத்தத்தை தெரிவிச்சதை பார்க்க முடிஞ்சது. ஸோ டிஎன்பிஎஸ்சி இப்படி கடினமாக இருக்கணும் என்று எதிர்பார்த்து இந்த வினாத்தாளை செட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கணுமா, அல்லது தரம் உயர்த்தப்படணும் என்ற அடிப்படையில் அது செய்யப்பட்டதுன்னு பார்க்கணுமா? முதல்ல வந்து எல்லோருக்கும் வணக்கம். இந்த வியூவர்ஸ் எல்லாருக்கும், முக்கியமாக இந்த தேர்வு எழுதினவங்களுக்கு. ஏன்னா நான் நிறைய பேர் கூட கனெக்டில் இருக்கிறேன். அதனால் அவங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கேள்வி ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா நம்ம இதை வந்து நிறைய டீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதை பற்றி. இப்போ தேர்வு எழுதுவோரை பொறுத்து அங்கே ஒரு ஒரு அடிப்படை புரிதல் நமக்கு வேண்டும். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு பள்ளி தேர்வுகளா இருந்தாலும் சரி, கல்லூரி தேர்வுகளா இருந்தாலும் சரி, அதுல வந்து சில பேரு சுலபமா இருந்தது, சில பேர் ரொம்ப கடினமா இருந்ததுன்னுவாங்க. கடினமா இருந்ததுன்னு சொன்னவங்க கடைசியில பார்த்தா நெறைய மதிப்பெண்கள் வாங்கியிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம வந்து இது ஒரு அடிப்படை புரிதல்லேருந்து ஆரம்பிச்சா நல்லாருக்கும் அப்படின்றது என்னுடைய என்னுடைய முதல் கருத்து. நான் சென்ற இடங்களிலும் அப்படிதான் இருந்தது. நெறைய பேரு வந்து சுலபமா இருந்ததுன்னு சொல்றது. தரமாக இருந்ததுன்னு சொல்றது. சில பேர் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்படின்ற ஒரு இத வந்து ஒரு மிக்ஸ்டு பேக் அப்படின்ற மாரியே நம்ம சொல்லலாம். அந்த கருத்துக்கள் வந்து ஒரு கலவையான ஒரு கருத்துக்களா இருந்தது அப்படின்றதுல எந்த விதமான அ மாற்று கருத்தும் இங்க இல்ல. ஆனா, இதுல நாம் கவனம் செலுத்த வேண்டியது இது இப்ப நீங்க கேட்கல. இருந்தாலும் நீங்க கேட்பீங்களான்னு தெரியல. நானு கவனம் செலுத்த வேண்டியது சில பேர் என்ன சொன்னாங்க, "நீங்க வந்து பாடத்திற்கு வெளியே இருந்து கேள்வி கேட்டீங்க. அதனால தான் இது கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது." அப்படின்ற மாரி சில விஷயங்கள் வந்தது. அப்படி இருந்ததுன்னா, அதுல நாம் கவனம் செலுத்தணும். பாடத்துக்கு வெளியே இருந்து எடுக்கப்பட்டது என்றால், அது வந்து உண்மையிலே எடுக்கப்பட்டதா என்பதை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அதை நிச்சயமாக நாங்க செய்வோம். அடுத்தது வந்து எங்க நம்ம முக்கியத்துவம் குடுக்கணும்னா, கேள்விகள் சரியாக இருந்துச்சா? தரமானதா இருந்ததா? இன்றைய சூழலுக்கு ஏற்ப இருந்ததா? ஏன்னா, இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னா, இன்றைக்கு அரசு அலுவலர்கள் இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ப இருக்க வேண்டும் அப்படின்றது தான் ஒரு ஒரு பொது கருத்து. ஒரு பொதுவா நிலவுகின்ற ஒரு சூழல். அப்ப அதற்கு ஏற்ற இது போன்ற அளவுகோல்கள தான் அங்க நம்ம வைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே. நீங்க சொன்ன மாதிரி சிலபஸ்க்கு வெளியிலிருந்து கேட்கப்பட்டதா அப்படின்றத விட, பாட புத்தகத்துல இந்த அம்சங்கள்லாம் இருக்கு. ஆனா, அது கேட்கப்படாம வேறு கேள்விகள் கேட்கப்பட்டது அப்படின்றதுக்கான நிறைய உதாரணங்கள தேர்வர்கள் சொன்னத பார்க்க முடிஞ்சது. இப்போ இல்ல அது பொதுவா கட்டாயம் நடக்கும் இல்லையா? ஆ எல்லா தேர்வுகளிலுமே அ நம்ம எதிர்பார்ப்புகளுக்கு மீறி கேள்விகள் அங்கே இருக்கும். இப்படிதான் இருக்க வேண்டும் என்று நம்ம யாருமே கட்டமைச்சு ஒரு கேள்வி தாளை கையில வாங்க முடியாது இல்லையா? ஸோ அதுதானே வந்து நடைமுறை அப்படின்றது தான் நான் சொன்னேன் நானு. ஓகே. எதிர்பார்ப்புகள் அவங்களுக்கு இருக்கணும். நிச்சயமா இருக்கும். ஏன்னா அவங்க அவ்வளவு தயாரிக்கிறாங்க. அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே கட்டாயம் இருக்கும். அது இருக்கணும். என்ன தனிப்பட்ட விதத்தில கேட்டீங்கன்னா, நான் அப்படித்தான் சொல்லுவேன். ஓகே. இப்போ இதுக்கப்புறம் நடக்கிற டிஎன்பிஎஸ்சியோட தேர்வுகள் எல்லாத்துலயுமே இந்த மாதிரியான ஒரு கடினத்தன்மையை எதிர்பார்க்கலாமா? இல்ல நான் இதுவரைக்கும் சொன்னது தான் நமக்கு பொருந்தும். இதுல ஒரு ஆஸ்பெக்ட் நம்ம கவனிக்கணும் என்ன அப்படின்னா, இன்றைக்கு வந்து எல்லா தேர்வுகளிலுமே அதிக படிப்பு படித்தவர்கள், அதாவது அந்த தேர்வுக்கு அதிகமான தகுதி உள்ளவர்கள் நெறைய பேர் தேர்வு எழுத ஆரம்பிச்சிருக்கிறாங்க வேற. அப்போ அங்கேயே நமக்கு வந்து 2 சாரார். ஒருத்தவங்க வந்து அந்த அதற்கு அதிகமாக படித்தவர்கள், அவர்கள் என்ன சொல்வார்கள், "இது நன்றாக இருந்தது, சுலபமாக இருந்தது." அந்த மாதிரியான சில விஷயங்களும் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. நான் நோட்டீஸ் பண்ணத வச்சு சொல்றேன். அந்த தேர்வர்களிடம் நான் பேசிய பொழுது அவர்கள் சொன்ன அந்த கருத்துக்களை வைத்து நான் நான் சொல்கின்றேன். அதனால இது கடினமா இருக்குமா? சுலபமா இருக்குமா? அப்படின்றது நம்ம யாருமே வந்து ஒரு ஒரு கருத்து கணிப்பா அத சொல்ல முடியாது. அதுல ஒரு ஸ்டாண்டும் நம்ம எடுத்து அத அப்படி சொல்ல முடியாது. இல்லையா? இது வந்து அவர்களை பொறுத்தும் வரக்கூடிய ஒன்றாகத்தான் நான் பார்க்கின்றேன். இப்போ நீங்க குறிப்பிட்ட மாதிரி நிறைய படித்தவர்கள், பிஹெச்டி படித்தவர்களும் கூட குரூப் 4 தேர்வு எழுதுறாங்க. ஆனா எழுத ஆரம்பிச்சுட்டாங்க. குரூப் 4 தேர்வு அப்படின்றது அதற்கான அடிப்படையாக சொல்லப்பட்டிருப்பது வந்து 10ஆம் வகுப்பு நிலையில் கேள்விகள் இடம்பெறும் அப்படின்ற அடிப்படையில தான். இப்போ அதை தாண்டி கேள்விகள் கேட்கப்பட்டதா என்ற கேள்விதான் தேர்வர்கள் இல்ல. அது நிச்சயமாக நடந்திருக்காது. ஏன்னா, நம்ம வந்து சிலபஸ்க்கு வெளியில போகல. இதுதான் சிலபஸ் அப்படின்னு குடுக்குறோம். நான் சொல்றது என்னன்னா,
இந்த தேர்வுகளை பல அதிகமாக படித்தவர்கள், அதிக குவாலிஃபிகேஷன் வச்சிருக்கவர்களும் எழுத ஆரம்பித்து விட்டார்கள் அப்படின்ற அந்த ஒரு உண்மை நிலை அங்க இருக்குது இல்லையா? அதைத்தான் சுட்டி காட்டியிருக்காங்க. ஓகே.